குந்தவை நாச்சியார் ஒரு பேரரசி, இளவரசி. அவங்க அடக்கம் செய்யப்பட்ட தலம் எப்படி தப்பா சொல்ல முடியும்? யாரோ ஒரு அடக்கம் இங்க தான் குந்தவை நாச்சியார் அடக்கம் செய்ய எப்படி சொல்ல முடியும்? அவங்க அடக்கம் செய்யப்பட்டதெல்லாம் கண்டிப்பா ஒரு ஆவணங்கள்ல குறிப்புகள் இருக்கும்ல. சாதாரண மனிதர்கள் இல்லையா, அவங்களுடைய இறப்புங்கிறது கண்டிப்பா கொண்டாடப்பட்டிருக்கும். ஏன்னா அவர்கள் காலத்துக்கு பிறகு ராஜேந்திர சோழன் அவங்களுடைய வாரிசு அடுத்து வருது. 11, 12ஆம் நூற்றாண்டு வரையும் அந்த சோழர் இது கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர் இதெல்லாம் வருது இல்ல. அப்ப அவ்வளவு பெரிய குந்தவை நாச்சியாருடைய அடக்க ஸ்தலத்தை தப்பா சொல்ல முடியாது இல்லையா? அப்படி பண்ணியிருந்தா எதுக்கு போய் ஒரு பள்ளிவாசல் கிட்ட போய் அவங்க அடக்கம் செய்யணும்? அதாவது குந்தவை நாச்சியார் அடக்க ஸ்தலத்தை யார் தப்பா சொல்ல முடியாதுன்னு கேட்டா, அந்த அடக்கம் செய்யப்பட்ட காலத்துல சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, அது தப்பா சொல்ல முடியாது. சரி, ஒரு பெண் அடக்கம் செய்யப்பட்டார்னு வரும்போது ஒரு 200 வருஷம் கழிச்சு அது குந்தவை நாச்சியார்னு சொன்னா, இந்த குந்தவை நாச்சியார் தான் என்று சொல்வது பிற்காலத்தில் சொல்லப்படுது. சரி, அடக்கம் செய்யும் பொழுது அந்த தர்காவுடைய ஆவணத்தில் எழுதியிருந்தா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். தர்காவுடைய ஒரு ஆவணத்தில் கிடையாது, தர்காவுடைய ஆவணத்தில் கிடையாது. தர்காவில் உள்ளவங்க தர்கா எத்தனை வருஷமா இருக்குவாங்க? அது இருக்கு, அது ராஜராஜ சோழனுடைய காலத்தில் உள்ளதுனால தான் இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அவங்க வரலாற்று போறோம்னா, நத்தர்ஷா தர்காங்கிறது 969 ஒரு பிறந்து 1039 மரணிக்கிறார். யார்? நத்தர்ஷான்ற அந்த தர்காவுக்கு அடக்கம் பண்ணியிருக்கிறார்ல 1039. சோழனுடைய காலம் 995 1014 வரைக்கும் காலத்தால் நெருங்கி இருக்கிறாங்க. ஒரே ராஜராஜ சோழனும் நத்தர்ஷாவும் காலத்தால். அவர் திருச்சியில தான் இருந்தார், அது உண்மைதானா? நத்தர்ஷா திருச்சியில தான் இருந்தார், ராஜராஜ சோழன் தஞ்சையில் இருந்தார். காலத்தால் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. சரி, சமகாலத்தில் வாழ்ந்ததுனால தான் இந்த குந்தவை நாச்சியார்னு சொல்லும்போது ஒரு நம்பிக்கை பிற்காலத்தில் உள்ள மக்களுக்கு ஏற்படுது. குந்தவை நாச்சியாரை தான் இருக்கணும்னு. ஒரு காலத்தில் வாழ்ந்தது மட்டும் போதுமான ஆதாரம் ஆகாது. ஒரு காலத்தில் வாழ்ந்ததுனால அதை குந்தவை நாச்சியார்னு சொல்லி எப்போ நம்ம சொல்லலாம்னு கேட்டால், அவங்க அடக்கம் செய்யப்பட்டவன்னு அது ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுலேயே எழுதியிருப்பாங்க. அடக்க ஸ்தலத்து மேலேயே கூட இதுதான் குந்தவை நாச்சியார் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால், அப்படி எழுதுறது விட்டுருக்க மாட்டாங்கல்ல. பொய்யா எழுதியிருந்தாங்கன்னா அது ஒரு இஷ்யூ ஆகிருக்கும். அப்போ இந்த குந்தவை நாச்சியார் என்று சொல்வது அடக்கம் செய்யும் பொழுதே சொன்னார்கள் என்று ஆதாரம் இல்லை, ஒரு கல்வெட்டு இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு இது யார் என்னென்ன பேச்சுவார்த்தையில் வரும்ல, அதுவும் குந்தவை நாச்சியார் அடக்கியிருக்காங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்ல, அது ஒருத்தர் வழியாக பரவுறதுங்கிற செய்தி பிற்காலத்தில் பரவுது.